الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم من يطع الله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக இறைவனால் இந்த உலகத்திற்கு நன்மாராயம் கூற அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழித்தோன்றல்களை அவர்களது கட்டளைகளை அப்படியே தன்னுடைய வாழ்நாள்களிலே ஒழுகி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் முத்தகீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்திலே இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றாக்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த
ஜும்மா பிரசங்கத்தை துவக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகிலே பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொல்லும் பொழுது அவன் தன் மருத்துவரை நாடுகிறான். அப்படி மருத்துவரை நாடும் பொழுதும் கூட அவர் எழுதி கொடுக்கின்ற அந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் அவர்களுக்கு அந்த நோய் தீராத வண்ணம் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போதற்கு ஒரு பிபிஓ, ஒரு சுகர் பேஷண்ட் அவர் டாக்டர்கிட்ட போகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு எப்படி என்னென்னலாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த டேப்லெட்டை எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அந்த டேப்லெட் க்யூர் ஆகும், அந்த க்யூர் ஆகக்கூடிய டேப்லெட் தான் இருந்தாலும் கூட அந்த டேப்லெட்டை அவர் போட்ட பின்பும் கூட அவருடைய அந்த இதயம் படபடப்பு, பயம், அது ஒரு வெறுமையாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லதீன வ தத்மைஇன்னல் குலூபு பி திக்ரில்லாஹ், அல்லதீன ஆமனு வ தத்மைஇன்னல் குலூபுஹும் ஃபி திக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதியுறுகின்றன. நீங்கள் என்னதான் இந்த டேப்லெட்டை வாங்கி அந்த டாக்டரை பார்த்தாலும் சரிதான், டேப்லெட்டை வாங்கி போட்டாலும் சரிதான், க்யூர் ஆகிறது கிடையாது. எல்லாம் நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். இவ்வளோ டேப்லெட் சாப்பிடுவார், ஒரு நேரத்துக்கு இவ்வளோ டேப்லெட் சாப்பிடுவார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உள்ளம் அந்த உள்ளம் அமைதி இல்லை. அந்த உள்ளத்தில் ஏன் அமைதி இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போல, அல்லதீன ஆமனு வ தத்மைஇன்னுல் குலூபுஹும் பி திக்ரில்லாஹ், குலூபுஹும்னு சொல்கிறான், கல்புன்னு சொல்லலை. வெறுமனே இதயம், வெறுமனே உள்ளம், வெறுமனே மனது அப்படி என்று சொல்லவில்லை. மாறாக அவன் சொல்லக்கூடியது என்ன, குலூபுஹும், இதயங்கள். ஏகப்பட்ட பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது. எல்லாம் காசு பணம் எல்லாமே இருக்கும், ஆனால் தூக்கம் வரல அப்படிமா, மனம் படபடப்பு அப்படிமா. அல்லாஹ் தஆலாவை தான் சொல்லி காட்டுகின்றான். ஒற்றை வரியிலே தன்னுடைய திருமறையாம் அருண்மறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வ தத்மைஇன்னல் குலூபுஹும் பி திக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் அமைதியுறுகின்றன. இன்னும் அதை அடுத்து சொல்லுகின்றான், அலா கவனத்தில் கொள்க, அலா கவனத்தில் கொள்க, பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப், அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி உறுகின்றன என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 13வது அத்தியாயத்திலே 28வது வசனமாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இறையினுடைய அந்த இறை திக்ரு, அவனை நினைவு கூறுகின்ற அந்த கரெக்டான நேரத்திலே அவனை நினைவு கூறுகின்ற விதத்திலே நினைவு கூறுவதை நாம் தவறுதலாக விட்டுவிடுகின்றோம். அதனால் தான் நம்மளுடைய மனதுகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என்னதான் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்தாலும் சரி, மருந்துகளை உட்கொண்டாலும் சரிதான், தன்னுடைய உள்ளங்கள் அது அமைதி உற மறுக்கின்றது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதே போல இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என அமெரிக்க ஆய்வில் சில நிபுணர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், வாஷிங்டனில் உள்ள மெக்லின் மருத்துவமனையின் மருத்துவமனை, அதாவது இந்த மனவியல் துறையில் நிபுணருமான டேனியல் ரோஸ்மேரின் அப்படிங்கிறவர் ஒரு ஆய்வு நடத்துகிறார். என்ன ஆய்வு நடத்துகிறாருன்னு சொன்னால், 159 பேர்கிட்ட இந்த ஆய்வு நடத்துகிறார். 159 பேரிடம் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்பிக்கை, அதாவது நோய் குணமாவதை குறித்து, கடவுள் நம்பிக்கை நோய் குணமாவதை குறித்து எதிர்பார்ப்பு மற்றும் சாதாரண சிகிச்சை முறை, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சாதாரண சிகிச்சை மூலம் அவங்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் அந்த ஆய்வு நடத்துகிறாரு.
அப்படி நடத்தும்போது அந்த ரோஸ்மேரின் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. எந்த அளவுக்கு வந்து அந்த ஆய்வு இருக்குதுன்னு சொன்னால், பயபக்தியுள்ள நபர்கள் மன அழுத்த நோயின் தாக்கம் இருக்குல்ல, மன அழுத்த நோயினுடைய தாக்கம், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த சைக்காட்டிக்னு சொல்லுவாங்க, சைக்காட்டிக் பேஷண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது அந்த ஆன்சிட்டி அந்த மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடியதை வந்து புறம் தள்ளி விட வேண்டும். அதாவது வேற ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லிடணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், என்கிட்ட சொல்லு, அந்த 5 நேர தொழுகையில் சொல்லு, திக்ரு மூலியமா நீ உன்னுடைய மனதை வந்து அமைதி பெறு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதைத்தான் அந்த ரோஸ்மேரின் வந்து இங்கே சொல்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மன அழுத்த நோயின் தாக்கம் மிகவும் குறைவாக இருந்தது. யாருக்கு அப்படின்னா, பயபக்தி உள்ளவர்களுக்கு. பயபக்தி உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால், அதாவது இறையினுடைய அந்த இறை அந்த நினைவோடு இருப்பவர்கள், இந்த திக்ரிலே திளைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மன அழுத்தத்தினுடைய அந்த தாக்கம் மிகவும் குறைவாக இருந்தது என்று தன்னுடைய ஆய்விலே கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளை பற்றிய சிந்தனையோ பக்தியோ துளியும் கூட இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து இல்லை, அவங்க மன அழுத்த நோய் வந்து துளியும் கூடி கம்மியாகலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் வந்து வெளியிடுறாரு. அப்போ வந்து அந்த ரோஸ்மெரின் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு எப்படி அப்படின்னா, அதாவது இது வந்து முக்கிய ஆய்வு, அதாவது இந்த ஆய்வு வந்து இனி வரக்கூடிய காலங்களில் மருத்துவத்துறையில் வந்து ஒரு சிறப்பு ஒரு அம்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆய்வறிக்கையில் வந்து கடைசியாக வந்து அவர் சொல்லி முடிக்கிறார். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மன அழுத்தம் ஆட்கொள்ளும் பெரிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்குறோம். நம்ம எந்த அளவுக்கு அப்படின்னா, உலக அளவிலே 75% மன அழுத்தத்தினால் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. 75% பேர் இந்த மன அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்கள் வந்து நமக்கு தெரிவிக்கின்றன. அதே மாதிரி உலகில் நடைபெறும் தற்கொலைகள் இருக்கு இல்லைங்களா, உலகில் நடைபெறும் தற்கொலைகள் குறிப்பாக எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், தங்களை வந்து நாங்கள் தான் வந்து இந்த மாநிலத்தவர்கள் தான் வந்து கல்வியில் வந்து நாங்கள் உயர்தரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று தன்னை மார்பு தட்டி சொல்லி காட்டுகின்ற அந்த கேரள நாட்டினரும் கூட, கேரள மாநிலத்தை அவரும் கூட அங்கே தான் அதிகமாக தற்கொலை நடந்து கொண்டு இருக்கின்றது. 90% தற்கொலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தின் காரணமாக 90% மேற்பட்டவர்கள் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இந்த தற்கொலை நடைபெறுகின்றது என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதே போல இறைவனை ஒருவர் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி, அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சி, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை தங்களுடைய உளப்பூர்வமாக நிறைவேற்றினார் என்று சொன்னால் இந்த மன அழுத்தத்தை விட்டு விடுபடலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அவர் அந்த ரோஸ்மேரின் சொல்லும்போது சொல்றாரு, இது அதிகமான அவர்கள் வந்து இந்த மன அழுத்தத்தின் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க இல்லையா, அதிகமானவர்கள் வந்து விடுபட்டதன் காரணம் யாருன்னு சொன்னால், இந்த இஸ்லாமாகப்பட்டவர்கள் தான் இந்த மன அழுத்த நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க. வேற இந்த பக்தி ஒரு துளி அளவும் கூட இந்த சம்மதமே இல்லாமல், இந்த பக்தியே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மன அழுத்தத்தின் நோயிலிருந்து அவங்க விடுபடவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையும் வெளிப்படுறாங்க. அப்போ பின்னால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமுடைய ஒரு சார் அம்சமாக, ஒரு அம்சமாக இது திகழக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ இதயம் என்ன எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அதாவது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் கூட அந்த இதயம் அந்த பயத்திலிருந்து, அந்த படப்படப்பிலிருந்து, அந்த ஒரு வகையான அந்த ஒரு கவலையை மேற்கொள்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அலா, கவனத்தில் கொள்க, இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். 10வது அத்தியாயத்திலே 62வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை. பார்த்தீங்களா, அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் நம்ம நேசர்களை நம்ம போய் அவங்கள வழிபடலாம், அவங்கள போய் தொழுகலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த சாப்டருக்கே நம்ம அப்புறம் போவோம். நம்ம சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மன அமைதி வர்றதுக்கு என்ன அப்படின்னா, அவுலியாக்களாக இறை நேசர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ நம்ம உள்ளம் அமைதி உறவில்லை, அமைதி பெறவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ் சொன்ன அந்த நேசர்களாக இல்லை என்பதுதான் அர்த்தம். அந்த நேசர்களாக உருவாவதற்கு, அந்த நேசர்களாக நாம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அது சரியான காரணங்களை நாம் அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இறை நேசர்களாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம தப்பான ஒரு முடிவு எடுக்கிறோம். எப்படி முடிவு எடுக்கிறோம்? ரொம்ப இதாகுது, டென்ஷன் ஆகுது, ஒரு படபடப்பு வருது, பயம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? செல்லை ஓப்பன் பண்ண வேண்டியது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம அந்த டைமில் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை நம்ம எப்போவாது நாடி இருக்கோமா? எப்போவாது நாடி இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா தங்களுடைய அந்த குர்ஆனிலே சொல்லு காட்டுகின்றான். அந்த காரூன் அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி, அவனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வரலாறு நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காரூன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்த ஒருத்தர். இன்னும் சொல்லப்படுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தினருன்னு சொல்லப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், காரூன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் அப்படின்னா பயங்கர பயபக்தியுடையவராக இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். ரொம்ப பயபக்தியோடு இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் தௌராத்து வேதத்தை நன்றாக ஓதுவான். அதனால் அவனுக்கு என்ன பட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முனவர், அதாவது ஒளி உள்ளவன் அப்படிங்கிற பேர் வாங்கினவன் அவன். ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு சில பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு பணம் அந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குர்ஆன் கூறுகிறது 28வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் சொல்லுது, அவனுடைய கருவூலம் இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த கஜானா, அந்த கருவூலங்களின் சாவிகளை சுமப்பதற்கு பலசாலிகளான ஒரு கூட்டத்தினருக்கே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். 28வது அத்தியாயம் 76வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அவனுடைய கருவூலங்களின், அதாவது அவனுடைய கஜானா சாவி இருக்கு இல்லையா, சாவிகளை சுமந்து செல்வதற்கு ஒரு பலசாலியான ஒரு கூட்டத்தினாலே அது முடியாது, அவங்களுக்கே சிரமமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய அந்த செல்வம் கொடுக்கப்பட்டுச்சு, பொக்கிஷம் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாஹ்வினால். எதனால அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தான், தௌராத்தை ஓதக்கூடியவனாக இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பொக்கிஷங்கள் நிறையா வாரி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், சில தப்பு எங்கே வருது அப்படின்னு சொன்னால், காசு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அல்லாஹ்வை திக்ரு பண்ணுறதில், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த நேரங்களில் வணங்காமல் அசால்ட்டாக இருக்கக்கூடியதை பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவனுக்கு பெருமை வந்துடுது. பெருமை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய 28வது அத்தியாயத்திலே 78வது வசனத்தில் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால், பெருமை அந்த கிப்ரு தலைக்கேறி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே, எப்படி என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் கூறினான். இது அல்லாஹ்வெல்லாம் தரல, எனக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அறிவுனால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வை மறந்துட்டான், தொழுகிறது கிடையாது, வணக்க வழிபாடுகள் கிடையாது, அவனை திக்ரு செய்வது கிடையாது, இப்படியே போயிட்டான். அப்புறம் இன்னொன்று சொல்ல ஆரம்பித்தான். என்ன அப்படின்னா, ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதனால் என்னாச்சு, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பாதித்ததற்கு உண்டான தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற யாருக்கும் கிடையாது, இது எனக்கே உரியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே பெருமை வந்துடுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கருமித்தனம் சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சத்தனம் வந்துடுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடி உலகின் உன் கடமையை மறந்து விடாதே, அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய், ஜக்காத் கொடு அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அவன் ஜக்காத் கொடுக்க மறுக்கிறான், குழப்பம் செய்கிறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, பூமியில் குழப்பத்தை தேடாதே அப்படின்னலாம் குர்ஆன் வசனம் வருது. அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் 28, 77வது வசனங்கள்லாம் வருது. இன்னும் குழப்பம் செய்தவரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று பல இது வருது. லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தனது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அலங்காரத்துடன் வெளியில் நடக்க ஆரம்பித்தான். சமுதாயத்தினுடைய பார்வையிலே படும்படியான தன்னுடைய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தினான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இவர்கள் மாதிரி எனக்கும் வராதா, இவனுடைய இந்த செல்வ செழிப்பு மாதிரி நம்மளும் வாழக்கூடாதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, மக்கள்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய அந்த செல்வ செழிப்பு இருந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு அலட்சியமாக அல்லாஹ்வுடைய அந்த நினைவு கூறுவதை விட்டு தவிர்ந்தவனாக தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையிலே அவன் திளைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவனுடைய வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் புதைய செய்தான். வீட்டோடு சேர்த்து அவனுடைய வீட்டை புதைய செய்தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இவனுடைய வாழ்க்கையே நமக்கு இந்த வாழ்க்கை மாதிரியே நமக்கு வரக்கூடாதான்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட அடுத்த நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல, அல்லாஹ் வந்து தன் நாடியோருக்கு கொடுக்குறான், தன் நாடியோருக்கு எடுக்கிறான், இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் வந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், நமக்கு வந்து அவனுடைய அந்த பூமிக்குள் புதைய செய்தது மாதிரி நம்மளை புதைய செய்யாமல் விடுபட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அல்லாஹ் தஆலாவால், அதாவது நம்மளை வந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றி விட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த துவாகள்லாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க அல்லாஹ்வுடைய புறத்தால் அல்லாஹ்வுடைய திக்ருகளால் அவர்கள் நினைவு கூர்ந்ததின் காரணமாக அவர்களுக்கு அந்த ஒரு இது கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்படி என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இப்படி போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த பூமியின் புதைய செய்யக்கூடிய அந்த நேரத்திலே வேற யாருனாலையுமே அவனுக்கு வந்து உதவி செய்ய முடியல. அல்லாஹ்வை அன்றி வேறு யாருனாலையும் அவனுக்கு வந்து உதவி செய்ய முடியல. அவன் அதை இயக்கக்கூடிய நிலைமையிலும் இல்லை, ஏன்னா முடிஞ்சு போயிட்டான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், தங்களுடைய கவலைகள் தமக்கு வேண்டும் என்ற அந்த ஆசைகளை அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லும் பொழுது, கூறி அவங்களுடைய துவா கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், துவா பர்க்கத்தினாலே அந்த துவாக்கள் ஏற்கப்பட்டு அவனுக்கு அல்லாஹ்வினால் பல அருட்கொடைகள் வழங்கப்படுகிறது. அந்த அருட்கொடை வழங்கப்பட்ட உடனேயே பெருமையும் இந்த கருமித்தனமும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தங்களுடைய அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறந்துவதன் காரணமாக, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துவதன் காரணமாக அது அப்படியே போய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனதிலே ஒரு கரும்புள்ளியாக இருந்து அது பாவமாக மாறி, அது நாளடைவிலே அல்லாஹ்வுடைய அந்த திக்ருகளை செய்யாமல் போய் அந்த அல்லாஹ்வுடைய அந்த நினைவு இல்லாமல் போய் அவனுடைய வாழ்க்கை நாசமாக போகக்கூடியதை பார்க்கின்றோம். அந்த அல்லாஹ்வுடைய நினைவு மறக்கும்படியான அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வாயுதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நினைவு
கூறுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய நினைவை வெறுமனே நம்ம அசட்டையாக இல்லாமல் அவனுடைய நினைவை எப்பொழுதும், அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட, இந்த உலகத்திற்கு நன்மாராயம் கூற அனுப்பப்பட்ட இந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த நபிகளாரே ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த இஸ்திக்ஃபார்கள் என்று சொன்னால் பிழை தேடுதலை, அதாவது தான் செய்யக்கூடிய அந்த தவறான காரியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லா என்று இஸ்திக்ஃபார், அந்த அஸ்தக்ஃபிருல்லா என்னும் அந்த இஸ்திக்ஃபாரை அதிகமான முறையிலே துவா செய்தவர்களாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் அழுது அவர்களுடைய தாடியில் அந்த கண்ணீர் பட்டு கீழே குளம் மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய அந்த துவா. அப்போ நான் கேட்கின்றேன், எந்த அளவுக்கு நீங்கள் தான் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூற ஆளில் ஒருத்தர் தானே, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நமக்கு அதிகமான செல்வத்தை வழங்கியிருக்கின்றான். வேறு யாருக்கோ என்னென்னமோ நடக்கக்கூடியது, நமக்கு ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அதுக்குண்டான ஒரு பிரதிபலனை, ஒரு நன்றி கடனை, ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டாமா என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி சொன்னார்கள் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம், இஸ்திக்ஃபார்களை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்றோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு கவலை ஏற்படுகின்றது, ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் குறையை கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா, அல்லது மற்றவர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயூப் நபி அவர்கள், யாக்கூப் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் தான் தன்னுடைய எனக்கு என்ன வேண்டும், என்ன விருப்பம் என்று தெரியக்கூடியவனாக இருக்கின்றான். தங்களுக்கு அறியக்கூடாத சில விஷயங்களையும் கூட அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை பார்க்கின்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்கின்றோம். ஒரு சின்ன உதவியானாலும் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம கேட்கின்றோம். அதை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன மக்கள் பிரச்சனை, ஈரான் மக்கள் பிரச்சனை. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த போர்னால ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ பெட்ரோல் விலை ஜாஸ்தியாயிருச்சு, விலைவாசி உயர்வு, எல்லாத்தோடைய லிங்க் தான் அந்த போர் பிரச்சனை. விலைவாசி. இதுக்காக வேண்டி நம்ம உள்ளம் உருகி எத்தனை பேர் நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நம்ம இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்கோம். நம்ம தெரியாமல் தெரிந்து செஞ்ச அந்த பாவத்திற்காக எத்தனை பேர் இஸ்திக்ஃபார் செய்திருக்கின்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை திக்ருகளை நாம் செய்திருக்கின்றோம். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நீயே எல்லாம் பார்க்கக்கூடியவன், நீயே எல்லாம் கேட்கக்கூடியவன், உன்னை விட்டால் யாருமே கிடையாதுன்னு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அந்த நீயே தான் கதி என்று சரணகரி அடைந்திருக்கின்றோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு அன்னை இருக்கின்றாள், ஒரு தாய் இருக்கின்றாள் என்று சொன்னால் ஒரு பிள்ளையின் வசம், ஒரு தாயின் வசம் ஒரு பிள்ளை இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு அந்த தாயினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அதற்கு என்ன சொல்றது, ஒரு பலம், ஒரு பாதுகாப்பு. அந்த தாய் ஒரு டைமுக்கு மீறி ஏதோ முக்கியமான வேலையில் இருக்காங்க அப்படிங்க போகும்போது அந்த குழந்தை தன்னுடைய தாயின் அரவணைப்பிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய சாக்கடையில் விழுந்து மரணிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமெல்லாம் ஆகின்றது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் ஆயிருக்கு. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அந்த அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய திக்ரை உளம் பூர்வமாக
எங்களுடைய வாயிலை நாவிலே உச்சரிப்பு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் வெறுமனே அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கக்கூடாது. அல்லாஹு மிக பெரியவன் என்றால் அல்லாஹு தான் மிகப்பெரியவன், அவனுக்கு மாரி யாருமே கிடையாது. அல்லாஹு மிகப்பெரியவன் என்றால் 6 அடி 2 அங்குலம் அப்படி கணக்கு கிடையாது. அவனுக்கு மீறி யாருமே கிடையாது. சுபஹானல்லாஹ், தூய்மையானவன், அவனே தூய்மையானவன் என்றால் என்ன அர்த்தம்? உளப்பூர்வமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒவ்வொரு வேட்ஸையும் நம்ம உளப்பூர்வமாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில திக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜும்மா உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.